வணக்கம். கடகராசி எல்லாத்தையும் அனுசரித்து அன்பாக அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ராசிகளிலே பார்த்திங்கன்னா கடகராசி தான் முதன்மையான ராசி. எஸ், கடகராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அனைத்து விதமான உறவுகளையும் மேம்படுத்தக்கூடிய ராசியும் இந்த ராசி தாங்க. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் அமைப்பு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதங்க இந்த மாதம். பொதுவாகவே எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து கொண்டு போய்க்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்குங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க தாய்மை உள்ளம் கொண்டவங்க. அதாவது ஒரு தாய் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் பார்த்திங்கன்னா அனைத்து குழந்தைகளையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராஜராசி தான் இந்த கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரருக்கு ராசியிலேயே பார்த்திங்கன்னா செவ்வாய், அதாவது 5ஆம் அதிபதி நீசமாயி செவ்வாய் உட்கார்ந்துருந்தாலும் இவங்களுடைய சுயத்தன்மை எப்போதுமே மாறாதுங்க. இப்போ அஷ்டமச்சனியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டீங்க. இன்னும் 2-3 மாதத்தில் அஷ்டமச்சனியும் விலக போகுது. அப்போது உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அருமையான மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டதும் துலங்கும், அது எந்த விதத்துலையும் மாற்றமில்லை. ஏன்னா சனியும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இங்கே சனி இப்போ ஏற்கனவே சுக்கிரனுடைய இணைவில் மிகவும் சுபத்துவமாக 8ஆம் இடத்தினுடைய சுபத்துவமான பலன்கள் கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிரும். இதனால் வரை இருந்து நெகட்டிவ்லாம் டோட்டலாக மாறிடுச்சுங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலையே உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதம் தான் இந்த மாதம். குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவும் குடும்ப நண்பர்கள் மூலியமாகவும் குடும்ப சொந்தங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு மாமனார் மாமியார் விஷயத்துலையும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு தனவரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்த சுக்கிரன் இது நாள் வரை சனியினுடைய பார்வையில் இருந்த 2ஆம் இடம் சுக்கிரனோட பார்வையில் மிகவும் சுபத்துவம் ஆகுதுங்க. 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் மிகவும் சிறப்பாக உட்கார்றாரு. அப்போ என்ன பண்ணுவார்? வேலை மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இது நாள் வரை இருந்து வந்த வேலையில் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் தொய்வான சூழ்நிலைகளையும் மாற்றி அப்படியே பாசிட்டிவ் பண்ணி விட்டுருவாருங்க. அப்போ உங்களுக்கு கட்டாயம் வேலை மூலிமா ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை தான் உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல மிகவும் சிறப்பாக உட்காந்துருக்கார். அப்போது லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்குது. அப்போ இந்த அமைப்பெல்லாம் உங்களுடைய பூர்வீக விஷயத்துலையும் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. தாத்தா பாட்டினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் சேரக்கூடிய நல்ல அமைப்புங்க. அப்போ தாத்தா பாட்டியினுடைய நட்பும் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இந்த 2 வருஷமாக உங்களுக்கு நெகட்டிவான அமைப்பு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலையில் நிம்மதி இல்லை, கடங்காரங்க பிரச்சனை இருந்துச்சு, இது தொழிலில் நிம்மதி இல்லை, உறவினர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலை கட்டாயம் இருந்ததுங்க. அது எல்லாம் மாறப்போகுது. அப்போது டோட்டலாக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார மேம்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய விரைவு செலவுகள்லாம் ஓய்ந்து நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாராளமான பொருள் வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துலேயே குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருப்பதும் 2ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை கூட சுக்கிரனோட பார்வையும் கிடைக்கிறது நல்ல அமைப்புங்க. அந்த 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கார். அடுத்தவர்களுடைய பணம் உங்கள் பாக்கெட்டில் கட்டாயம் சேரும் நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் அடுத்தவங்களுடைய பணம் எப்படி சார் வரும்னா, ஷேர் மார்க்கெட்டில் இதனால் இருந்து வந்த நஷ்டமான சூழ்நிலைகள்லாம் மாறி லாபங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். இதனால் வரை ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் ஆனவங்க, வேறு வழியே இல்லை, புலிவாலை பிடிச்ச சார் விட்டா நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடும் அப்படிங்கிற இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி
உங்களுக்கு லாபங்கள் எட்டி பார்க்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் அமையுதுங்க. அப்போது ஷேர் மார்க்கெட்டில் கட்டாயம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் 2 மாதம் கழித்து. ஏன்னா அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இருந்து தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி வந்து இப்போ சுபத்துவமாக இருக்கார். அதனால் பொருளாதார விரயத்தை தடை பண்ணிட்டார். அதே மாதிரி வீண் செலவுகளை தடை பண்ணிட்டார். லாபங்களை அதிகப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து லாபங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதம்தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் கட்டாயம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கிடுங்க. சரிங்க சார், கடன் சார், கடன்கார இது நாள் வரைக்கும் அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தில் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகம் சார். எனக்கு எங்கே பார்த்தாலும் கடன் சார், எதுலேயுமே எல்லாத்துலேயுமே கடனில் மாட்டியாச்சு சார், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கிறதும் 2ஆம் அதிபதியும் குருவின் அமைப்பிலேயே உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு கடன்லேருந்து விடுதலையாகக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குங்க. சார் அப்போ கடன் எப்படி சார் டபால் ரிலீஃப் ஆயிருமானா? இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் வந்து மாறுங்க. கட்டாயம் பாசிட்டிவான சூழ்நிலைகள் வரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். அப்போ வந்து இந்த அஷ்டமச்சனி முடியிருக்குல்ல, அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கடன்கள் கட்டுப்படியாகி, அதாவது நீங்களே கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் கிரகங்கள் கொடுக்குங்க. ஏன்னா 2ஆம் இடம் வலுவாகுது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ இது மாதிரி அப்போது கடன்கள் அமையுது, அழிஞ்சு போகுது. அதே மாதிரி திருமணம் அமைப்புங்க. திருமணத்துக்கு வந்துங்க அஷ்டமச்சனியில் தடை தாமதங்கள் கட்டாயம் இருந்து தான் தீர்ந்துருக்குங்க. ஏன்னா வந்து கடந்த 2 வருஷமாகவே அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தில் திருமணம் ஆகியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிவு, திருமணமே லேட் ஆகிறது, திருமணத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. அதாவது முயற்சியும் செஞ்சாலும் அதில் வந்து எந்த விதமான பலன்களும் இல்லாத இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் மெதுவாக ரிலீஸ் ஆகிறது. அது சுக்கிரனே வந்து 2ஆம் இடத்தை வந்து மிகவும் சிறப்பாக பார்க்குறது என்ன ஆகுனா, கட்டாயம் நல்ல வாழ்க்கை துணியை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்துலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் திருமணத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. அப்போது நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக, இந்த நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. ஏன்னா அஷ்டமச்சனி தான் மெயின் பிரச்சனையே உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபுக்கு உண்டான 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து உண்டான அமைப்பு வந்து இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய இணைவிலேயே சனி இருக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க. திருமணம் கட்டாயம் நல்ல விதமாக முடியும். காதலில் இருந்து வந்த அனைத்து விதமான சுணக்கமான சூழ்நிலையும் முடியுங்க. சார் எங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார், எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாமே முடிய போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தை வலுவாய் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ வந்து திருமணம் நன்றாக, அதாவது திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலை நல்ல விதமாக அமைஞ்சிரும். காதல் செஞ்சிட்டவங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி சந்தோஷம், ஒரு நட்பு ரீதியாகவே வந்து ஒரு சூழ்நிலை வந்து மிகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். சரிங்க சார், திருமணம் இருக்குது, ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் வந்து நிறைய சங்கடங்கள் கட்டாயம் இருந்து தான் தீருங்க. ஏன்னா வந்து 5ஆம் இடம் வந்து இது வரைக்கும் சரியில்லாத ஒரு அமைப்புங்க. அது எல்லாமே மாறப்போகுது. 5ஆம் இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மிகவும் சிறப்பான அமைப்பில் இருக்கிறனால 5ஆம் அதிபதியும் வந்து சுபத்துவம் ஆகிறார். அப்போ 5ஆம் அதிபதி குருவின் வீட்டிலேயே உட்கார்ந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறனால, அதாவது புத்திரர்கள் மூலிமா இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய மாதிரிங்க. அதாவதுங்க புத்திரர்கள் வந்து இது வரைக்கும் படிப்பில் தான் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. ஏன்னா பிள்ளைங்க படிச்சுட்டா பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஒரு தொய்வான சூழ்நிலை இது வரைக்கும் இருந்ததுங்க. அது எல்லாம் மாறுதுங்க. அதாவது இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான கல்வி விஷயத்தில், குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள், ஒரு மாதிரியான நெகட்டிவான வைப்ரேஷன் எல்லாமே மாறுது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் மிகவும் சிறப்பாக இருக்கிறனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மேலும் பன்மடங்கு ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக எல்லா விதமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குங்க. அப்போ வந்து குழந்தைகள் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருளாதார விஷயம் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. அப்போ வந்து குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் சிறப்பாக. பெற்றோர்கள் சார் பெற்றோர்களுக்கும் அப்படி தான் சார்.
ஏன்னா இங்கே வந்து 8ஆம் இடத்துல இருந்த சனி என்ன பண்ணுவாருன்னா 9ஆம் இடத்தையும் வந்து ஒரு மாதிரியா ஸ்ட்ரகிள் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி 4ஆம் இடமும் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அப்போ வந்து பெற்றோர்கள் இது நாள் வரைக்கும் வந்து உங்கள் மேலே பயங்கர சங்கடத்தில் இருந்தவங்க அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக அமையுதுங்க. ஏன்னா வந்து சனி சுபத்துவமானவே, 8ஆம் அதிபதி சுபத்துவமானவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாடு, வேலை விஷயத்திலிருந்து வந்த சங்கடங்கள், குழந்தைகள் விஷயத்திலிருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே வந்து இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறத இந்த மாதத்துலேருந்து தாராளமாக சனி பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த இரிட்டேட்டான சூழ்நிலை வந்து கட்டாயம் நல்ல விதமாக மாறி உங்களுக்கு அவங்கள் மூலியமாகவும் லாபங்களும் பாச பிணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. சரிங்க சார், அனைத்துமே வந்து நான் சொத்து வாங்கலாமா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகும்போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நல்ல விதமாக நடக்குங்க. அதுக்கு வந்து சனி பகவானே மிகவும் சிறப்பாக உங்களுக்கு வந்து ஒரு துணை பண்ணுவார். ஏன்னா வந்து அவர் வந்து குருவின் வீட்டுக்கே போகிறது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மிகவும் லாபகரமாக அமையும். கவனம் எதுலன்னா எதுக்குமே இனிமேல் அதாவதுங்க இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான காலகட்டம் வந்ததுக்கப்புறம் அவசரப்படக்கூடாது இல்லைங்களா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்து எப்பயுமே மந்த கிரகம். அதாவது ஒரு சூழ்நிலையை மெதுவாக தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி மெதுவாக தான் இன்க்ரீஸும் பண்ணுவார். அது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது அவர் தான், இன்க்ரீஸ் பண்ணுறது அவர் தான் நம்முடைய லைஃப்பை. அப்போ வந்து சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அப்போ வந்து அனைத்து சூழ்நிலைகளையும் உங்களுக்கு மெதுவாக தான் பண்ணி கொடுப்பாரு. அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பொறுமை கடலிலும் பெறுது இல்லைங்களா? அந்த பொறுமையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டம், வரக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு மிகவும் பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க. தாராளமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை சந்தோஷமாக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே உருவாகுதுங்க. சரிங்க சார், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் சார், புதுசாக இதெல்லாம் பார்க்கணுன்னா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த சாதகம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில், தொழில் முதலீடு விஷயத்தில், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களில் நீங்கள் தாராளமாக முன்னெடுத்து செய்யலாம். அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு இரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நல்ல முடிவுகளை மிகவும் சிறப்பாக அமைஞ்சு எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் சிறப்பாக அதாவது முதல் படி எடுக்கக்கூடிய அமையக்கூடிய அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் கடகராசிக்கு. நன்றி, வணக்கம்.